ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கும் வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 6 கூட்டுறவு நூற்பாலைகள் கடன் இல்லாமல் லாபத்துடன் இயங்கி வருவதாகவும் கூறிய அவர், ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் தெரிவித்தார். 12 மில்லு மூடிட்டாங்க. 6 மில்லு இது எப்போ மூடி இருக்கணும். தலைமை தமிழக முதல் ஆட்சி பொறுப்பேற்றது இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மில்லுக்கு இன்னைக்கு பய கடன் இல்லாத இப்போ ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு லாபத்தில் ஓட்டுக்குது 6 மில்லும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 7 மில்லு இருந்தது. இந்த கொரோனா பீரியட்ல அந்த 7 மில்லு மூடினாங்க பாருங்க, அதோட திறக்கவே இல்லை. நம்ம ஒருத்தர் தான் இந்த 6 மில்லு இப்போ நடத்தினுக்கிறோம். நல்ல சக்சஸ்ஃபுல். அது இன்னைக்கு டெக்ஸ்டைல் குஜராத்துக்கு பின்னால் இருந்தோம். நம்ம எங்க 3வது நாளாவது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் நம்ம தான் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்ல எல்லாத்திலும் டெக்ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப தமிழ்நாடு.